என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து ரொம்பவும் புகழ்ந்து பாராட்டி அவங்கள சொல்றான். மக்காம மஹமூதா என்கிற உயர்ந்த இடத்துல எழுப்பு என்று சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எல்லாம் வச்சிருக்கான். அவங்க பட்ட துன்ப அளவுக்கு யாருக்காவது கொடுத்தானா? யாருக்கும் கொடுக்கல. அப்ப நம்ம துன்பங்களை கொடுத்தோம்னு என்ன செய்யறது? இவனை தடுத்து முடிச்சோம் அப்படி நம்ம நினைக்கிறது. இவனை விளங்காதவன் இவன் வந்து அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. துன்பம் கொடுத்தனுக்கு இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லணும். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? நீ சொல்றதா இருந்தா ஒருத்தன் ஏழை இருந்தான்னு வைங்களேன், ஏழை மூஞ்சில முடிச்சுட்டு ஆகா இவன் மூஞ்சில முடிச்சுட்டானே இவன் ஒண்ணுக்குள்ள அப்படிலாம் நினைச்சிட்டு போல கடை திறக்க போவாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிதான் ரசூலுல்லாஹ் பார்த்து கடை திறக்க மாட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த காலத்துல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க தான் ஒன்னா நம்பர் ஏழை. ஏழையில முதல் மார்க் யாருக்கு போடணும்? அவங்களுக்கு தான் போடணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஒவ்வொரு யூவாக்கு வழக்கன் சதீதா கட்டுமையான வேதனையில துடிக்கிறாங்க நோயில. அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இத நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறேன், நீங்க ரொம்ப கடுமையா வேதனைப்படுற மாதிரி தெரியுது, அப்படித்தானான்னு கேட்கிறாரு. பார்த்துட்டு அவங்க அந்த துன்பத்தை ஒருத்த அனுபவிக்குமா நமக்கு தெரியும்ல. சும்மா இருக்கிறதும் அவரு நெளிகிறதும் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறது தெரியும். தெரிஞ்சுட்டு கேட்கிறாரு, இந்த நோயினால ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ அப்படின்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த ரொம்ப துன்பம் தர்றது உங்களுக்கு 2 கூலி தர்றதுக்காகவா? மற்றவங்களோட டபுள் மடங்கு கூலி தர்றதுக்கு தான் இப்படி அல்லாஹ் உங்களை வந்து சோதிக்கிறானா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சொல்றாங்க, ஆமா அதுக்கு தான். எனக்கு ஏன் நோயை கொடுத்து அந்த நோயில் அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான்னு சொன்னா 2 மடங்கு கூலியை தரப்போறான் அல்லாஹ். 2 மடங்கு கூலியை அங்க தருவதற்கு தான் இதை செய்யறான்னு சொல்லி அப்ப ரசூலுல்லாஹ் மன அழுத்தம் வந்துச்சா? துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் இதெல்லாம் கூலி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. துடிச்சிட்டு இருக்கிறாங்க, தாங்க முடியல, உடம்பு காட்டுது, அடுத்த வரைக்கும் தெரியுது அந்த துடிக்கிறது. அது உடம்பு துடிக்கும் போது அப்படிலாம் இருக்க முடியாது. யாராலையும் மனசுல சபர் செய்ய முடியுமே தவிர அந்த வேதனை வழியெல்லாம் இருக்குதான், துடிக்கதான் செய்வோம். துடிக்கணும், துடிக்காம எல்லாம் நான் சபரா இருக்குன்னு இருக்க முடியாது. அந்த துடிப்புகள் எல்லாம் இருக்கணும். துடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுல என்ன செய்யறாங்க? சரி, துடிப்பை நம்ம தாங்கிக்கிறோம்ல, இதுக்கு கூலி இருக்கிறது. இந்த வேதனையை தாங்கிக் கொள்வதற்கு டபுள் கூலி எல்லாம் தரப்போறான். சாதாரண வேதனைக்கு நோய்க்கு ஒரு கூலியும், கடுமையான நோய்க்கு இன்னொரு கூலியுமாக 2 கூலியை எல்லாம் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் இல்லப்பா அப்படி சொல்றாங்க. இது சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் இல்ல, மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன், எந்த ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் நேர்ந்தாலும் இல்லா ஹாத்தல்லாஹு கதாயாஹு, அவனுடைய தவறுகளை அல்லாஹ் வந்து அழித்துக் கொண்டே வருகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மரத்திலே இலைகள் உதிர்ந்து விடுமே, காஞ்சி போன பிறகு இலை உதிர்காலம் வரும் பொழுது உதிர்மை, அந்த மாதிரி தவறுகள்லாம் பொல பொல பொலன்னு கொட்டி போயிடும். எப்ப கொட்டி போயிடும்? ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் ஏறும் பொழுது, துன்பம் நேர்ந்து அவன் சபுரம் செய்யும் பொழுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தனக்கு மட்டும் உள்ள சொந்தமா இதை சொல்லல, நான் வேதனைப்படுறேன் எனக்கு மட்டும் இந்த சிறப்புன்னு சொல்லல, எனக்கு மாதிரிதான் உனக்கும் துன்பங்கள் வறுமையானால் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா முயற்சியும் பண்ணு, பணம் சம்பாதிக்க எல்லா முயற்சியும் பண்ணு, உன்னுடைய வறுமையை தீர்க்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணு, பரீட்சையில பாஸ் ஆகுறதுக்கு எல்லா விதம் மூடி வச்சுட்டு அல்லாஹ் என்னை பேலாக்கினான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காத, படி, பாஸ் ஆகுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணு. அதுக்கு மேலே மண்டையில யாராமையும் போயிடும். அல்லது தற்செயலா இந்த பரீட்சையில பாஸ் ஆகணும் பெரிய மேட்டரா? இதெல்லாம் தற்செயலா வர்றது, தற்செயலா பாஸ் ஆகுறதை தவிர இந்த பரீட்சையில் பாஸ் ஆகுறதுக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாது. அது நான் பரீட்சையில் தோல்விங்கிற தலைப்பில் பின்னாடி விவரமா என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். பரீட்சையில தோல்வி எல்லாம் பெரிய மேட்டரா இருக்கக்கூடாது என்று அது ஒரு தலைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் சொல்லுவோம்ல, காதல் தோல்வியிலிருந்து பரீட்சை தோல்வியிலிருந்து எல்லா தோல்வியும் வரும். அந்த இடத்துல சொல்லிக்கிறோம். பொதுவான விஷயங்கள், இப்ப பொதுவான ட்ரீட்மெண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், தனித்தனியான ட்ரீட்மெண்ட் பார்க்கல. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா, எந்த விதமான இது வந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கு எல்லா முயற்சியும் பண்ணுங்க, மார்க் அனுமதிக்கிறது. பண்ணி முடிச்ச பிறகும் அதான் நிலை, இது ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல, 7 எழுதிவிட்டேன், 7 தினம் ஃபெயில் ஆயிட்டேன் வந்துருச்சுன்னு வைங்க, சரி தேராதுன்னு சொன்னா இதுக்கு போய் இடிஞ்சு உட்கார்றதா, தற்கொலை பண்றதா, என்ன பண்ணனே? சரி இது ஏதோ அல்லாஹ் நன்மை நாடி இருக்கிறான், நம்ம முயற்சி ஒழுங்கா பண்ணிட்டோம், நம்ம ஒன்னும் குறை வைக்கல, அப்ப இப்படித்தான் நம்ம இருக்கணும்னு அல்லாஹ் முடிவு எடுத்திருக்கிறான்னா யாரெல்லாம் இதுக்கு மறுமையில கூலியாக்கி விட்டுரு. இது இங்க வந்து எனக்கு சரி பண்ணலன்னு சொன்னா என்ன செய்யுது? மறுமையில கூலியாக்கி விடல, நான் சபுர் செஞ்சுக்கிறேன், நான் என்னுடைய எந்த ஒரு குறையும் உன்னுடைய வணக்க வழிபாட்டுல ஒரு குறையும் வைக்க மாட்டேன் அப்படி நினைத்துக் கொண்டீர்களேயானால் அது மறுமைக்கு நன்மையாகிவிடும் என்கிற செய்தி இந்த ஹதீஸில் இருக்கு. இது புகாரியில 5667, 5661, 5660, 5648, 5647 ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது.
அப்ப இந்த இப்படிதான் எல்லா துன்பங்களுக்கும் பொதுவான ட்ரீட்மெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். வழங்குதா? இது ஒரு விஷயம். அடுத்ததாக ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நான் கேட்டேன், அனி தாவுனி, பிளேக் நோய், கொள்ளை நோய்ங்கிறாங்கல்ல, வாரி அள்ளிக்கிட்டே போயிடும். திடீர்னு வயிற்று போக்கு வரேன் வந்தா என்னவாயிரேன், அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நீ எந்த மருந்துக்கு நிக்காது. கக்கூசுக்கு போயிட்டு வந்து நிப்ப மரம் ஓடுவான், கடை ஒடிஞ்சு போயிடுவான். மனுஷனாவே இருக்க மாட்டான். கடைசியில என்ன ஆயிரும், அது கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க. அள்ளிக்கிட்டு போயிடும். கொள்ளை மாதிரி, கொள்ளை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மனுஷனை கொள்ளை அடிச்சுட்டு போயிடும். கொள்ளை அடிக்கிறவங்க கணக்கு பார்த்து எடுத்துட்டு போவான். 500 ரூபாய் போதும், 1000 ரூபாய் போதும், இருக்கு அள்ளி போட்டு போறது தானே. அதுதான் கொள்ளை நோய்ங்கிறான். அந்த நோய் என்ன, கொள்ளை அடிச்சுக்கிட்டு போற மாதிரி ஆட்கள் அள்ளிக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி கொள்ளை நோய்னு சொல்றாங்க பாருங்க. அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அக்பரணி, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை தந்தார்கள், அன்னஹு அதாபுன், அது ஒரு பெரிய ஒரு வேதனை தான். யபாத்துல்லாஹு அலா மய்யஷா, நாடியவர்களுக்கு அந்த வேதனை அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கிறான். ஆனால் அன்னல்லாஹ ஜஅலஹு ரஹ்மத்தன் லில் முஃமினீன், மூமின்களை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு ரஹமத்தாக ஆக்கியிருக்கிறான். இந்த கொள்ளையினை அதுல நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அது என்னவாக்கி இருக்கிறான் அல்ல, அதெல்லாம் சபுர் செஞ்சதான் எல்லாத்துக்குமே. நோய் வந்தா மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் கண்டிஷன் சபுர் முதல்ல சொல்லியாச்சு. அப்ப அதுக்கு அவனுக்கு ரஹமத்தாக்கி இருக்கிறான். எப்படி ரஹமத்தாக்கி இருக்கிறான்னு கேட்டா, லைஸ மின் அஹதின், எந்த ஒரு மூமினாவது யகவு தாவுனும், அவன் இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி பிளேக் காலரா கொள்ளை நோய் வருகிறது, வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், ஒரு ஊர்ல வந்துருச்சு ஊர் விட்டு ஓடி போயிடுவோம். சென்னையில கால்ரா வருதுன்னு வைங்களேன், கால்ரா பேசிக்கிறாங்க, அந்த தெருக்கு வந்து இந்த தெருக்கு வந்துருச்சுன்னு என்ன செய்வோம், டிக்கெட்டை போட்டு போய் நம்ம ஊர்ல போய் செட்டில் ஆயிருவோம். அதெல்லாம் போன பிறகு நம்ம வருவோம் அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஊரில் காலரா பிளேக் வரும் பொழுது எம் குசுபி பலதிஹி, அந்த ஊர்ல அவன் தங்கி இருந்து சாபிரன், சகித்து கொண்டவனாக, பொறுமையை மேற்கொண்டவனாக, முஹ்தஸிபன், இதற்கு நன்மையை நாடியவனாக, யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு வரணும்னு எழுதினாலே தவிர அந்த பிளேக் வராது என்று உறுதியாக விளங்கி கொண்டு பொறுமையாக இருந்தால், இல்லா கான மிசுல் அஜ்ரி ஷஹீத், ஒரு ஷஹீதுடைய நன்மை அவனுக்கு கிடைக்கும். ஷஹீதுன்னா அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் பண்றது. இது மெனக்கட்டு அதுக்கு பர்பஸா தானே சாவுறான். அந்த இடத்துல இருந்து செத்துருவோம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துக்கு ஒரு நோயை அனுப்புறாங்க போது நம்ம ஓடணும்னு சொன்னா இது நல்ல தன்மை இல்லையே. அதுல பல கேடுகள் இருக்குது. ஒரு இடத்துல நீங்க ஓடுனீங்கன்னு சொன்னா, ஒரு பிளேக் நோய் வருதுன்னு வைங்க, ஓடுனீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல நல்லா இருக்கணும், ஓடி போயிட்டா செத்தவனை யார் புதைக்கிறது, எவ்வளவு கடமை இருக்கு. ஒரு ஊர்ல பிளேக் நோய் வந்துருச்சு, டெய்லி 100 பேர் போயிட்டு இருக்கிறான், நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லவன்லாம் சேர்ந்து போயிட்டோம்னு சொன்னா, இந்த நோய் வந்தவங்க செத்து போயிட்டு அவனை போய் அடக்கம் பண்றது யாரு, நல்ல விதத்துக்கு பாக்குறது யாரு, ஆசூர் தூக்கிட்டு போறது யாரு, சேவை செய்யறது யாரு, எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. இதெல்லாம் கடமை தங்க பொறுப்பற்ற ஒரு வேலை, ஓடி போறது. அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல அவன் இருக்கும் பொழுது அந்த பிளேக் உடைய கிருமி ஏதாவது அவன்கிட்ட தொத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப அறிகுறியை காட்டாம இருக்கு, ஓடி போயிட்டான்னு வைங்க, அந்த ஊர்ல உண்டாக்கி விட்டுவான். இங்கே இருந்து வந்தா இதோட போயிடும். ஏன் அந்த இவன்ட்ட உள்ள எடுத்துக்கொண்டு உடனே ரிசல்ட் வரும். அந்த பிளேக் கூட அட்டாக் நோய் லேசா வந்திருக்கேன், அது வேலையை காட்டுறதுக்கு 3-4 நாள் ஆகும். இவன் ஊருக்கு போயிட்டான்னு வைங்க, ஊரை அழிச்சுக்குவான். இவன் போய் ஊர்ல கொண்டு போய் பரப்பி விட்டு இவன்ட்ட இருந்து எல்லாருக்கும் பரவி. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஓடாதீங்க. ஒரு ஊர்ல ஒரு பிளேக் நோய் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்க போவாதீங்க. அந்த ஊர்ல நீங்க இருந்தால் அதை விட்டு வெளியேறாது. நம்மளும் போகவும் கூடாது. நம்ம ஊர் சொந்த ஊர்ல பிளேக் நோய் வந்துட்டு தகவல் வருது, ஊருக்கு போறதா இருக்க கேன்சல் பண்ணி எனக்கு போயிடக்கூடாது. ஏன் அங்க ஒன்று வந்துருச்சுன்னா போவாதீங்கன்னு கட்டளையிட்டாங்க. தேவையில்லாம் போய் வழியை போய் மாட்டிக்கிற கூடாது. இருக்கிற இடத்துல வந்துருச்சா தப்பிச்சு விட நினைக்காத, இரு சாதிக்கணும். ஏதோ மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் நிறைய இருக்கிறது. அப்ப சொல்றாங்க, இப்படி இருப்பானே ஆனால் உண்மையிலே இவன் ஷஹீது தான். ஏன் செத்துருவோண்டு இருந்தால் சாவுண்டு அனைவர் நினைக்கும் பொழுது மரணத்தை எதிர்பார்த்து போய் ஒரு இடத்துல நின்று சாவுறது ஷஹீது. போர்க்களத்துக்கு போறான்னா ஜெயிக்கிறது மட்டுமா நோக்கம்? பாதி சாவு பாதி வெற்றி, 50-50. சில நேரத்தில் 75 போயிடும் மௌத்து. வெற்றிக்கு வாய்ப்பு 25 தான் இருக்கும், தோல்விக்கு வாய்ப்பு 75 இருக்கும். அப்போ போய் போர்க்களத்துக்கு போறான். இந்த காலரா வந்த ஊர்லயும் அதான் நிலைமை. இவன் 75% போனாலும் போயிருவான், 25% பிடிச்சாலும் முடிச்சிருவான். அப்படி இருக்கும்போது நிக்கிறான, இது போரா இல்லையா, இவனுக்கு ஷஹீதுடைய கூலியை கொடுத்தா என்ன அல்ல கொடுக்கறானா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 3474, 5734, 6619 ஆகிய ஹதீஸ்கள்ல இருக்கிறது.
அதே மாதிரி ஒரு அடியானுடைய விருப்பமான ஒரு ஆளை, நமக்கு விருப்பமான தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், எதுவா வேண்டாம் இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். விருப்பமான ஒரு ஆளை நான் எடுத்துக்கொண்டேனேயானால், அதை அவன் சகித்துக் கொண்டானேயானால், அந்த அடியானுக்கு மாலி அப்துல் மூமினி இந்தி ஜஸாவுன் இல்லல் ஜன்னா, அந்த மாதிரி ஒரு அடியானுக்கு சொர்க்கத்தை தவிர வேற ஒரு கூலி கிடையாது. அவனுக்கு கூலி என்னதான்? நமக்கு ரொம்ப விரும்பின ஒரு ஆளை எல்லாம் எடுத்துக்கிட்டான். பாப்பா நேசிக்கிறீங்க, பாப்பா எடுத்துட்டான். பிள்ளைய நேசிக்கிறீங்க, பிள்ளைய எடுத்துட்டான். ரொம்ப நேசிக்கிற பிள்ளைய அம்மா என்ன செய்யறோம்? சரி, அல்லாவுக்கு அந்த ரைட் இருக்கிறது, அவன் கொடுத்தவனுக்கு எடுக்க ரைட் இருக்கிறது. என்னைக்கு இருந்தாலும் போகத்தானே, யார் நிரந்தரமா இருக்க போறா, எல்லாரும் போகத்தானே போறோம், கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளவுதானே தவிர எல்லாரும் போகத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி சபர் செய்து கொண்டு எல்லாம் இதற்கான கூலி அவனிடத்துல எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நினைத்தானே, ஆனால் அதுக்கு சொர்க்கத்தை தவிர வேற கூலி இல்ல. இது மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்குது. இந்த துன்பங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் தேடி பார்த்தா எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இதையே சொல்ற அளவுக்கு அவ்வளவு இருக்கு, வண்டி கணக்கில் இருக்குது இந்த மாதிரி ஆறுதல் படுத்தக்கூடிய செய்திகள். அப்ப எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை எதிர்கொள்ற விதத்தை மார்க்க நமக்கு சொல்லி தந்துருது. எப்படி சொல்லி தருது? இந்த துன்பங்கள்லாம் வறுமையானால் இதெல்லாம் உலகத்துக்கு தேவை, எல்லாம் என்ன செய்யணும்? அப்படி ஏற்றதால் ஒரு வித்தியாசங்களை கொடுக்கறது அவசியங்கிறதுக்காக கொடுக்கறான். இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மனசு ஆறுதல் அடைய மறத்துச்சுன்னு சொன்னா, சரி இது கூலி இருக்குன்னு நினைச்சு பாருங்க, சரியா போயிடும். இது அல்லாவுக்கு ரைட் இருக்குன்றாலேயே மன அழுத்தம் போயிடும். அல்லாவுக்கு ரைட்டா இருந்தாலும் ஓவரா தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, அங்க கூலி கிடைக்க போகுதுல அப்படின்னு நினைச்சு பாருங்க, அது என்ன சரியா போயிடும். அப்ப எல்லாமே இந்த மாதிரி ஒரு மயிலறகினால அப்படி தடவி கொடுக்கிற மாதிரி மருந்து, எந்த மனதத்துவ நிபுணர்களுக்கும் தெரியாத ஒரு மருந்து. அவங்களுக்கு மர்மையும் தெரியாது, அல்லாவும் தெரியாது. மனதத்துவ நிபுணர்கள் நாத்திகர்களா இருப்பாங்க, இல்லாட்டி போலிசாமியாருக்கு பக்தர்களா இருப்பாங்க. ஒன்னு இந்த கடைசியில இருப்பான், இல்ல அந்த கடைசியில இருப்பானே தவிர ஒரு ஏகத்துவ ஓரிரை நம்பக்கூடியவனா இருக்க. எந்த மனதத்துவத்துக்கு இருக்க பாதி பேர் நாத்தியம் பேசுவான், பாதி பேர் என்ன செய்வான்? அவன் சாமியாருக்கு சீரரா இருப்பான். ரெண்டுமே தப்பு. இந்த ரெண்டுல அவன் இருந்து கொண்டு நமக்கு என்ன ஆறுதல் படுத்த போறான்? ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், அது கண்ணு முன்னாடி தெரியுது, அவன் தான் இயக்குறான் என்பதை நம்ம பார்க்கிறோம், அவ்வளவு அனுபவங்களை வைத்து அறிகிறோம். அந்த மாதிரி ஒருவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி ஆறுதல் பட வேண்டிய விதத்தில் ஆறுதல் பட்டோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய மன அழுத்தம் தீர்ந்துவிடும். அப்ப இது ஒரு அம்சம். என்ன செய்யறோம்? துன்பங்கள்னால பொதுவான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், பொதுவான அளவுகோல்களை. இது மாதிரியான இன்னும் நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய பல செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாள்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.